இங்க ஒரு சின்ன பையன் பொய்யான மார்க் இருக்கிற பேப்பரை அவங்க அப்பா கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். இதை வாங்கி பார்த்த அவங்க அப்பாவுக்கோ ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷம் தாங்க முடியாத அவங்க அப்பா அவர் வேலை செய்யற இடத்துல இருக்க எல்லா ஒர்க்கர்ஸ் கிட்டையும் கொண்டு போயிட்டு அவன் எக்ஸாம் பேப்பரை காட்டிட்டு இருக்காரு. ஸோ அப்படி காட்டிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மேனேஜர் வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது இது அந்த பையனே பொய்யா மார்க்கே போட்டு எடுத்துட்டு வந்த பேப்பர்ன்ட்டு. இது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா ரொம்பவும் கோவமா அவன் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்படி அவர் கோவமா வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் பையனும் அங்க வந்துடுறான். அவன்கிட்ட இருக்க அந்த ஏலியன் நாய் பொம்மையை வாங்கி அவரோட பையில போட்டு அவனை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி திட்டி முடிச்சவரு இனிமேல் நீ 60 மார்க் மேல வாங்கினாதான் இந்த வீட்டுக்கே வரணும்னு சொல்லி அவனை கோவமா திட்டிடுறாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த சின்ன பையனும் நான் 60 மார்க் மேல வாங்கினா மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வருவேன்ட்டு அவனோட ஸ்கூலுக்கு போயிடறான். அப்படி அந்த ஸ்கூலுக்கு போன சின்ன பையன் நல்லாவே படிச்சு அவனோட எக்ஸாமே நல்லபடியா எழுதி முடிக்கிறான். அப்போ அங்க அவங்க அப்பா ஒர்க் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா அவங்க அப்பா அந்த ஒர்க் பண்ற பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. இது தெரியாம அந்த சின்ன பையனும் அவனோட எக்ஸாம் பேப்பரை வாங்கி பார்க்கறான். பாத்தீங்கன்னா அவங்க அப்பா 60 மார்க் தான் சொன்னாரு, ஆனா இவன் 65 மார்க் வாங்கியிருக்கான். ரொம்பவே சந்தோஷமா எப்படா வீட்டுக்கு போகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சின்ன பையனுக்கு தெரியாது அவங்க அப்பாவுக்கு அங்க ஆக்சிடென்ட் ஆயிருச்சுன்ட்டு. அப்பதான் அவங்க கிளாஸ்ல இருக்க ஒரு டீச்சர் வந்து அவங்க அப்பா தெரியாதனமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பில்டிங் மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு, அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் அந்த சின்ன பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த சின்ன பையனுக்கு தெரியுது அவங்க அப்பா இறந்துட்டாருன்ட்டு. அந்த சோகம் தாங்க முடியாம அந்த சின்ன பையன் அவங்க டீச்சரோட அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி வீட்டுக்கு வந்த அந்த டீச்சரும் அந்த பையனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தூங்க வச்சிடுறாங்க. அப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல அவரோட பேக்ல இருந்தப்போ அந்த பேக்ல இருந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நாய்க்குட்டி அந்த பேக்ல இருந்து வெளியே வந்து அந்த இறந்து போயிருக்கு அவங்க அப்பாவுக்கு அதோட உயிரையும் அதோட பவர் மூலியமா கொடுக்குது. அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் விடியுது. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையன் அவனோட பெட்ல தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கி எழுந்து பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அவன் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ரொம்பவே சந்தோஷமான அந்த சின்ன பையன் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுந்துட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவங்க அப்பாவோட பேக்ல இருந்து ஒரு சவுண்ட் வருது. அட என்னடான்னு போய் பக்கத்துல பார்த்தாதான் தெரியுது அந்த ஏலியன் நாய்க்குட்டி அதோட உயிருக்கு போராடிட்டு இருந்து அதோட உயிரையும் விட்டுருதுன்னு.